ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் கிச்சனில் மணிக்கணக்காக நின்று நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் எப்படி சுலபமாக முடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு சில டிப்ஸையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வடிச்சதுக்கப்புறமா சாப்பாடு வடித்த பாத்திரத்தை அந்த கஞ்சிக்கு மேலேயே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வரைக்கும் சாப்பாடு வந்து சூடாகவே இருக்கும். இதனால் நம்ம தனியாக வந்து ஹாட் பாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் வந்து நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா சாம்பார் நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை மட்டும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சாம்பார் நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து நம்ம காய்ச்சிறப்போ அந்த பால் வந்து பொங்கி வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சிட்டிங்க அப்படின்னா பால் வந்து பொங்கி வராமல் இருக்கும். ஆனால் நீங்கள் வைக்கிற கரண்டி வந்து காரம் இல்லாத கரண்டியாக இருக்கணும். ஏன்னா காரம் வந்து பட்டுச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பால் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க இது. அதுலேயும் முக்கியமாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் இது. நீங்கள் கட்டாக கீரை வாங்கினாலும் சரி, இல்லை நல்ல பெரிய கட்டாக ஒரு கீரையாக வாங்கினாலும் சரி, ரொம்ப ஈஸியான மெத்தடில் சுலபமாக கிள்ளி எடுக்கிறது எப்படிங்கிறத ஒரு சின்ன டிப்ஸோட உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரைக்கட்டை பிரித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தரையிலையோ அப்படி இல்லைனா டேபிள்லையோ நல்லா வந்து விரிச்சு நல்லா பரத்தி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்கிற புல்லை வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். கீரைக்கட்டை பொறுத்த வரைக்கும் அது நடுவில் பார்த்தீங்கன்னா அருகம்புல் நிறைய இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது பழுத்த இலைகள் இல்லை கெட்டுப்போன இலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீரைக்கட்டை நல்லா இந்த மாதிரி நல்லா விரிச்சு நல்லா பரத்தி போட்டதுக்கப்புறமா கையாலேயே ஒன்றா அந்த மாதிரி தள்ளி அதில் இருக்கிற அருகம்புல்லை ஈஸியாக வந்து வெளியில் எடுத்துடலாம். நான் வாங்கின இந்த கீரை பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வயலேருந்து அப்படியே எனக்கு பறித்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் அதில் நிறைய அருகம்புல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு. ஒரு சில கீரையில் பார்த்தீங்கன்னா அருகம்புல் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் நான் வாங்கின கீரையில் நிறையவே இருந்துச்சு. ஒரு சில கீரைகளில் நிறைய இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துடணும். அதே போல் அதில் வந்து ஏதாவது பழுத்த இலைகள் இல்லை ஏதாவது வந்து கெட்டுப்போன இலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். சில இலைகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஓட்டையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இலைகள் இருந்தால் கூட அதை நம்ம கிள்ளி போட்டுடலாம். நான் வாங்கின கீரையில் இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே பறித்து வாங்கினதுனால கீரை வந்து ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த கீரையில் இந்த அளவுக்கு அருகம்புல் இருந்திருக்கு. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிட்டு பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீரையை வந்து பரத்திட்டு நம்ம அருகம்புல் வந்து ரிமூவ் பண்ணும்போது அதில் அடுக்குகள் வந்து மாறாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கீரை வந்து நல்லா கட்டாக பிடிச்சிட்டு அடிப்பகுதியை வந்து இந்த மாதிரி வேறு பகுதியை நல்லா தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற மணல் எல்லாமே கொட்டிடும். கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மண் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நல்லா உதறி விட்டுட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே சீக்கிரமாக உதிர்ந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நல்ல ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதோடைய டாப் அண்ட் பாட்டம் போர்ஷனை இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தியை வந்து சூடுபடுத்திட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த எட்ஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்லையும் சரி டாப் அண்ட் பாட்டம் போர்ஷன்லையும் சரி கத்தியை வந்து சூடுபடுத்திட்டு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து அது அமுங்கி விட்டுரும். கையை வந்து உள்ளே விடும் போதோ எடுக்கும் போதோ கையை வந்து கிளிக்காமல் இருக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கீரையை வந்து இப்போ 3 கட்டை நான் பிரித்து வச்சுருக்கேன். நான் எடுத்த கீரைக்கட்டு நல்லா பெருசாக இருந்ததுனால 3 போர்ஷனாக பிரிச்சுக்கிட்டேன். நீங்கள் எடுக்கிற கீரைக்கட்டு சப்போஸ் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. அதில் நான் எடுத்த போர்ஷனில் ஒரு போர்ஷனை மட்டும் இப்போ வாட்டர் பாட்டிலுடைய சென்டரில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுக்குகள் மட்டும் மாறாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடியில் இருக்கிற அந்த வேறு பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். வாட்டர் பாட்டிலுடைய சென்ட்ரல் நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால கீரையை வந்து உள்ளே வச்சதுக்கப்புறமா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுக்குகள் மாறாமல் பார்த்துக்கோங்க. அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக கீரையை தள்ளி இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம நறுக்கி எடுத்துடலாம். கையில் பிடிச்சி நறுக்கி எடுத்தோம் அப்படின்னா அடுக்குகள் வந்து மாறிடும். அந்தளவுக்கு நம்மளால் சீக்கிரமாக கட் பண்ணி எடுக்க முடியாது. அதே சமயத்தில் நம்ம கட் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் வந்து கைகளையும் வந்து படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப சேஃபாகவும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துருக்கிற அந்த கொஞ்சம் போர்ஷனை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு கையிலேயே பிடிச்சி நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய அடுக்கு கீரைகளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல். வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களை அனுப்புறதுக்கு நம்ம வந்து செய்கிறப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செய்கிற டைமில் நமக்கு வந்து கையும் வந்து ரொம்ப சேஃபாக பாதுகாத்துக்கலாம். அதே சமயத்தில் நம்மளோட வேலைகளும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சுலபமாக முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து எவ்வளோ கீரை கட்டாக இருந்தாலும் சீக்கிரமாக நீங்கள் கிள்ளி எடுத்துடலாம்.
கீரைக்கட்டில் இருக்கிற கீரைகளை ஒன்று ஒன்றா எடுத்து கிளி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் ஆகிடும். அதுக்காகவே மோஸ்ட்லி நம்ம கீரைகள் வாங்கவே மாட்டோம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி வாங்கி நீங்கள் செய்வீங்க. வேலையும் வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தோம், நமக்கு வந்து டைம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம கிள்ளி எடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து ½ அன் ஹவர் நமக்கு டைம் எடுக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் நமக்கு டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சு எவ்வளோ பெரிய கீரை கட்டை 10 நிமிஷத்தில் கிள்ளி எடுத்துட்டேன்னு பாருங்கள். இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசரமான காலை வேலைகளில் இந்த மெத்தட் கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ண இந்த கீரைகளை நல்ல பெரிய பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அலசி எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கீரையை கண்டிப்பாக 3லேருந்து 4 முறை நல்லா வந்து வாஷ் பண்ணணும். அதில் வந்து நிறைய மணல் இருக்கும். நம்ம வாஷ் பண்ணலை அப்படின்னா சமைச்சு சாப்பிட்றப்போ நரநரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீரையை வந்து சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச வத்தல் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிச்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கீரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரையை வந்து ஃபஸ்ட் நம்ம சேர்க்குறப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு கொஞ்சமான மாதிரி ஆகிடும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். தேங்காய் பருப்பு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி வெங்காயம் அதிகமாக சேர்த்து குக் பண்ணி பாருங்கள். கீரை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டுடைய சைடில் கார்னரில் இந்த மாதிரி ஒரு மடிப்பு கொடுத்துருங்க. கீழ் போர்ஷனை வந்து இந்த மாதிரி 2 மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு மேல் போர்ஷனை மடிச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல பாக்கெட் ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி மடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமான அளவில் நம்ம துணிகள் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். கலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டாய்லெட்டில் பேட் ஸ்மெல் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் கிருமிகள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ளஷ் பண்ணுற அந்த டேங்க்கில் கொஞ்சமாக டெட்டாலும் இன்னும் ஒரு வாட்டர் பாட்டிலில் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட்டில் வாட்டரை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து உள்ளே ஊற்றி விட்டுட்டு அந்த ஃப்ளஷ் டேங்கை வந்து மூடி விட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்ளஷ் பண்ணும்போது அந்த டெட்டாலும் கம்ஃபர்ட்டும் சேர்ந்து வரப்போ பேட் ஸ்மெல் வராமல் தடுக்கும். அதே மாதிரி கிருமிகள் பரவாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள், பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய் சிரட்டை, அதாவது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய நார் இருக்கும். ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நம்ம சேர்க்குற எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் சீக்கிரமாக வெந்து வந்துடும். 4 விசில் வைக்கிற இடத்துல 2 விசில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக நான்வெஜ் சமைக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா மட்டன்லாம் சமைக்கும் போது அதிகமான அளவில் டைம் எடுக்கும். நீங்கள் 8 விசில் வைக்கிற இடத்துல 5 விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேங்காய் சிரட்டையை உள்ளே சேர்த்து வேக வைக்கிறப்போ சீக்கிரமாக வெந்து வந்துடும். நமக்கு டைமும் வந்து ரொம்ப சேவ் ஆகும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு நம்ம நார்மலாக 4 விசில் கிட்ட வைப்போம். ஆனால் நான் இன்றைக்கி 2 விசில் தான் வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த காய்கறியாக இருந்தாலும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மணிக்கணக்காக நின்று ரொம்ப நேரம் நீங்கள் காய்கறி கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிலோ கணக்கில் எவ்வளோ காய்கறிகள் இருந்தாலும் சட்டுன்னு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்காக வெண்டைக்காய் எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி வெண்டைக்காயை நல்லா ஒன்றா அடுக்கிட்டு மேலே வந்து டாப் சைடில் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை கையால் அப்படியே சேர்த்து பிடிச்சா மாதிரி இருக்கும். ஈஸியாக வந்து நறுக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அதோடைய பாட்டம் சைடில் அந்த டிப்பை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஈஸியாக ஒரே டைமில் எல்லா காய்கறியும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஈவனாக ஒரே ஷேப்பில் இருக்கும். அதே சமயத்தில் நிறைய காய்கறி இருந்தாலும் நம்ம குயிக்காக கட் பண்ணிடலாம். அவசரமாக காலை வேலைகளில் நம்ம நிறைய வேலை பார்த்துட்ருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் காய்கறி கட் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இந்த டிப்பை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக எவ்வளோ காய்கறி இருந்தாலும் கட் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு செகண்டில் நான் எவ்வளோ வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ காய்கறிகள் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். கேரட், பீன்ஸ் எதுக்கு வேணாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே காய்கறிகள் கட் பண்ணுறப்போ கட்டர்போர்டுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா காய்கறிகள் கட் பண்ணுறப்போ அதோடைய வேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே எடுத்து விட்டுடலாம். டஸ்ட்பினில் எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக முடிச்சிடலாம். நமக்கு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற வேலை வந்து ரொம்ப மிச்சமாயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் சைட் பை சைட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கும் அவசரமாக குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற தாய்மார்களுக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்னிங் டைமில் நமக்கு காய்கறி கட் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்காது. ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம முன்னாடியே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக நம்ம கட் பண்ணி அப்பயே ஈஸியாக சமைச்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
இப்போ பாருங்கள், இந்த பாலித்தீன் கவரில் எல்லாருடைய வேஸ்ட்டும் அப்படியே நான் சேர்த்துட்டேன். இதை அப்படியே வந்து ஈஸியாக நம்ம டஸ்ட்பினில் எடுத்து போட்டுடலாம். வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா வெண்டைக்காயும் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் 3 செகண்டில். இப்போ பாருங்கள், எல்லாமே ஈவனாக ஒரே ஷேப்பில் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் சாப்பர் போர்டு இதெல்லாம் நீங்கள் வாங்கவே தேவையில்லை. நம்ம ஈஸியாக கையால் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தாலே போதும். அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டான வடிகட்டியெல்லாம் நம்ம தூக்கி போடாமல் அதில் வந்து ரவுண்டு ஷேப்புக்கு நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எதுக்கு வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் இடிக்கும் போது அது இடிக்கிறப்போ கண்ணில் வந்து தெரிக்கும். அதே சமயத்தில் அது வந்து எகிரி வெளியிலலாம் விழுந்துரும். ஸோ அந்த மாதிரி விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா வடிகட்டி அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டு நம்ம வந்து நல்லா இடித்து எடுக்கிறப்போ ஈஸியாக வந்து எல்லாமே இடித்து எடுத்துடலாம். கண்ணில் வந்து இப்போ தெரிக்காமல் இருக்கும். இஞ்சியெல்லாம் வந்து நசுக்கும் போது கண்ணில் வந்து தெரிச்சிரும் இல்லையா. ஸோ கண்ணில் வந்து எரிச்சல் ஏற்படும். ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வடிகட்டிகள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தட்டி எடுத்துட்டேன். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து நம்ம மாவுலாம் யூஸ் பண்ணுறப்போ கடைசியாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாவில் இட்லி சுட்டோம் அப்படின்னா கல் மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதுக்காகவே மோஸ்ட்லி வந்து நம்ம இட்லி சுடுறதுக்கு யோசிச்சுட்டு தாளிச்சு போட்டு தோசை சுட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி சொட்டு மாவில் கூட நீங்கள் சூப்பராக இட்லி சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கடைசி மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா வந்து சாஃப்ட்டாக வரும் இட்லி. இப்போ இந்த மாதிரி கலந்துட்டு இட்லி மாவை பிளேட்டில் ஊற்றிடலாம். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கடைசி சொட்டு மாவாக இருந்தாலும் இட்லி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். இப்போ இதை வேக வச்சுட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இட்லியை ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். இட்லியை வந்து பிளேட்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து தண்ணியை தெளிச்சிட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இட்லி எடுத்தோம் அப்படின்னா பிளேட்டில் வந்து ஒட்டாமல் வரும். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு. நான் எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா இட்லியும் எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டாச்சு. உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நீங்கள் மாவு அரைச்சும் போது எந்த அளவுக்கு இட்லி சாஃப்ட்டாக வந்துச்சோ அதே மாதிரி கடைசி சொட்டு மாவுலையும் இதே மாதிரி ரொம்ப சூப்பராக இட்லி சுடலாம். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக பூ போல் வரும். இனிமேல் நீங்கள் தோசைலாம் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. கடைசி சொட்டு மாவில் கூட ரொம்ப சூப்பராக இட்லி ஊற்றி எடுத்துடலாம். நல்லா மெத்துன்னு நல்லா பஞ்சு போல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலாம். லெமன்லாம் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஹாட் வாட்டரில் போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு யூஸ் பண்ணுறப்போ சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம தனியாக வந்து தண்ணியை கொதிக்க வைக்காமல் இட்லியெல்லாம் வந்து நம்ம அவிச்சு எடுக்கிறப்போ ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் அந்த வாட்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் கூட நம்ம இந்த மாதிரி லெமனை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிட்டு ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு பிழிஞ்சு எடுக்கிறப்போ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். பிழியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கூடவே ஒரு 2 கல் உப்பு சேர்த்து போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பிழிஞ்சிங்க அப்படின்னா எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம வந்து வாட்டர்லாம் வந்து கொதிக்க வச்சு கேஸ்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து வேக வச்சு எடுக்கிறப்போ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, தேங்காய்லாம் வந்து நம்ம உடச்சதுக்கப்புறமா அதை வந்து பேர்த்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதை உடச்சிட்டு முன்கூட்டியே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பேர்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக வந்து தேங்காய் வந்து உடச்சி எடுத்துடலாம். அதே போல் தேங்காயை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது லைட்டாக வந்து சால்ட் தடவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா தேங்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து லைட்டாக வந்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கருத்து போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். ஆல்ரெடி வந்து தேங்காய் வந்து ஈஸியாக எப்படி உடச்சி எடுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாத்தையுமே 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்ல ஒரு ஜிப்லாக் கவரில் நல்லா வந்து டைட்டாக போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 மந்த் வரைக்கும் நீங்கள் கெட்டு போகாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வைக்கிற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காயை வந்து 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சு ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் நம்ம கெட்டு போகாமல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதிகமான அளவில் தக்காளி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதோடைய காம்பு பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக நல்லெண்ணெய் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா தக்காளி வந்து 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலாம். தீப்பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண நாளாக அது கொஞ்சம் நமுத்து போன மாதிரி ஆகிடும்.
உடனே நம்மளால் வந்து பற்ற வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வாங்கின உடனே இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக அது உள்ள அரிசி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த தீக்குச்சியை பற்ற வைக்கிறப்போ டக்குன்னு நெருப்பு பற்றிக்கும். அது நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலாம். வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த வாசனை பார்த்தீங்கன்னா நாளாக கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஆகும். ஏன்னா வந்து நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அந்த வாசனை வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை ஒரு 2 துண்டு அந்த குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை தனியாத்தூள் எதில் நீங்கள் வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வாசனை நாளானாலும் குறையாமல் அதே மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த வாசம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, சின்ன வெங்காயம் பூண்டு எப்படி ஈஸியாக உரிக்கலாம் அப்படிங்கிறத வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வந்து ஹாட் வாட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வாட்டர் வந்து நீங்கள் கொதிக்க வைக்கும் போது லைட்டாக வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் வந்து நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு லைட்டாக வந்து கொதிக்க வச்சாலே போதும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து கையால் நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு தோல் எல்லாமே வந்து உறிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் 10 நிமிஷம் ஊற வைக்கிறதுனால ஸ்கின் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஊறி இருக்கும். அதை வந்து கத்தியை வச்சு லைட்டாக வந்து கீறி விட்டாலே போதும். அந்த தோல் வந்து சீக்கிரமாக உறிஞ்சு வந்துடும். ரொம்ப ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப வந்து தண்ணியை கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. லைட்டாக வந்து பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சாலே போதும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் நிமிஷத்தில் உரிச்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி வந்து பூண்டு உரிக்கிறது எப்படிங்கிறத நிறைய டிப்ஸ் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் நிறைய வெங்காயத்தை நான் உரிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. ஹாட் வாட்டரில் நம்ம வெங்காயத்தை போட்டு வைக்கிறதுனால ரொம்ப சாஃப்டான மாதிரி ஆகிடும். சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் வதக்கினாலே போதும். ஹாட் வாட்டரில் நம்ம போடுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலாம். முட்டையை பாயில் பண்ணதுக்கப்புறமா நம்ம உரிச்சு எடுக்கிறப்போ சம்டைம்ஸ் இந்த முட்டையோட வெள்ளைக்கரு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட ஓட்டோடு சேர்ந்து உறிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி வராமல் நமக்கு முட்டை முழுசாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா முட்டையை பாயில் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 செகண்ட் மட்டும் சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி காட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உரிக்கிறப்போ அந்த முட்டையோட வெள்ளைக்கரு அந்த ஓட்டோடு சேர்ந்து வராமல் இருக்கும். முட்டையை வந்து முழுசாக கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு 2லேருந்து 3 செகண்ட் மட்டும் 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி லைட்டாக காட்டினாலே போதும். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா முட்டை வந்து வெடிச்சிரும். ஸோ அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து காட்டி எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த முட்டையோட வெள்ளைக்கரு அந்த ஓட்டில் வந்து சேரவே சேராது. ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி முட்டையை உரிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸில் போட்டுட்டு குலுக்கி விட்டுட்டு உரிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், சோம்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொரியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். 2 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள் இதெல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை 2 கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா அந்த கிரேவியை மேலால் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து போட்டு விட்டுலாம். இந்த மாதிரி போடுறதுனால இந்த எசன்ஸ் வந்து நல்லா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கலாம். சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே மேலால் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது லைட்டாக கரம் மசாலா வந்து தூவிட்டு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் வச்சு சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பர். அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 சொட்டு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சாதாரண சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ராகி சேமியா நான் ஆட் பண்ண போகிறேன். ராகி சேமியாவை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ சேர்க்குறப்ப பாருங்கள் நல்லா வந்து டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஒரு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்க்குறப்போ அதோடைய கலர் வந்து லைட்டாக கம்மியான மாதிரி இருக்கும். இப்போ 3 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக வந்து கலர் மங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைமில் தண்ணியை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இதை ஒரு இட்லி பிளேட்டில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு துணியை நினச்சி போட்டுக்கோங்க. அதில் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற இந்த ராகி சேமியாவை இந்த மாதிரி வச்சிடலாம். கரெக்டாக சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ வைக்கிறப்போ இந்த கலர் இருக்கு இல்லையா, 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ராகியோட அந்த ஒரிஜினல் கலர் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுவே வந்து கரெக்டான பதம்னு கண்டுபிடிச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உள்ளே வந்து பிளேட்டை வச்சு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ராகியோட அந்த ஒரிஜினல் கலர் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதுவே கரெக்டான பதம்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் இதை எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து ராகி சேமியா செய்கிறப்போ குழஞ்சு போயிடும், ஒன்னோடு ஒன்று ஒட்டி சரியாக வராது. இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வரும். இது கூட நாட்டு சக்கரை தேங்காய் பூ வச்சு சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் காரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாளிச்சு உப்புமா மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அது கூட சட்னி வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் குக்கர்லேருந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கரண்டியெல்லாம் வச்சு தூக்கி விடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம தூக்கவே கூடாது. அந்த மாதிரி தூக்குறது நல்லதே இல்லை, ஆபத்தும் கூட. ஸோ அந்த மாதிரி டைமில் இன்ஸ்டண்ட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கனமானிய துணியை வந்து நினச்சிட்டு இந்த மாதிரி மேலே போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக 3 to 5 செகண்ட்ஸில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கரண்டியை வச்சு தூக்கவே தூக்காதீங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை வந்து தோல் உரிச்சதுக்கு அப்புறமாவோ இல்லை இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமாவோ ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு யூஸ் பண்ணவே கூடாது. அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரியான தவறுகள் எல்லாமே செய்வோம். ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணுறது வந்து கண்டிப்பாக நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காய்கறிகள் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணும்போது தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ தேவையானது நம்ம தோலோட சென்டரை நம்ம கட் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து நம்ம அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அந்த மாதிரி கட் பண்ணதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நான் சென்டராக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கட் பண்ண வெங்காயத்தை ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 2 சொட்டு அளவுக்கு தேங்காய் எண்ணெயோ இல்லை சமையலுக்கு பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு ஆயில் வந்து லைட்டாக வந்து மேலால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே வந்து கிண்ணத்தில் நம்ம திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து கெட்டு போகாமல் அழுகி போகாமல் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்ம திருப்பியும் வந்து நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ண வெங்காயத்தில் இந்த மாதிரி கிராம்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றி இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கிச்சனில் ஒரு கார்னரில் தான் வைக்க போகிறோம். சம்டைம்ஸ் வந்து கிச்சனில் வந்து குட்டி குட்டியாக கொசுக்கள் நிறைய வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த வெங்காயம் கிராம்புடைய வாசனைக்கு அந்த கொசுக்கள் வரவே வராது. சம்டைம்ஸ் வந்து பழங்கள் காய்கறிகளை நம்ம வாங்கி வச்சிருக்கிறப்போ அந்த மாதிரி இடத்துல அதிகமாக கொசுக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோடைய மூடியெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா வீட்டில் வந்து கிட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் பண்ணும்போதோ இல்லை படிக்கும் போதோ சம்டைம்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக எழுந்திரிச்சு போவாங்க இல்லையா, ஸோ அகைன் வந்து பார்க்கும்போது எந்த பேஜில் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறத சம்டைம்ஸ் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பெண்ணுடைய மூடியை வந்து அந்த பக்கத்தில் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மூடியெல்லாம் தூக்கி போடாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம வீட்டில் பில்லோ கவர்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். பில்லோஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே டைமில் வாஷ் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் இன்ஸ்டன்ட்டாக ஒரு பில்லோ கவர்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் வந்து இந்த மாதிரி காட்டன் ஷால்ஸ்லாம் வச்சிருப்போம் இல்லையா, ஸோ அந்த வந்து ஷால்ஸை வந்து இந்த மாதிரி வந்து 2 மடிச்சு போட்டுக்கோங்க. மடிச்சு போட்டுட்டு நடுவில் வந்து சென்டரில் வந்து இந்த பில்லோஸை வந்து வச்சிருங்க. வச்சதுக்கப்புறமா 2 பக்கமும் நல்லா வந்து டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னை வச்சு நல்லா பின் பண்ணிக்கலாம். அந்த சைடும் இதே மாதிரி நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. எட்ஜஸில் கார்னர் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து நல்ல ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நல்லா வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டுட்டு அந்த சேஃப்டி பின்னை எடுத்துட்டு அதே இடத்துல வச்சு நல்லா பின் பண்ணிக்கலாம். 2 இடத்துலையுமே நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம இன்ஸ்டன்ட்டாக வந்து ஒரு பில்லோ கவர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக போகிற அந்த ஷால் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல டிசைன்ஸ் இருக்கிற ஷால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுருவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பில்லோ கவருக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து ஒரு பில்லோ கவர் ரெடி பண்ண மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு அப்படியே பில்லோ கவர் மாதிரியே இருக்கும். பின்னாடி திருப்பி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுறப்போ எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். சோப்பில் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோடைய பாக்ஸை வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க. இனிமேல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடில் கார்னரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் வந்து உள்ள இந்த மாதிரி செலஃபன் டேப் போட்டு நல்லா ஒட்டி விட்டுடலாம். ஏன்னா வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்து அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் செலஃபன் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி டாப் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போது டபுள் சைட் டேப் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம எங்கே வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோடைய இல்லைனா டோருடைய பேக் சைடில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து டோருடைய பேக் சைடில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சாவி, பூட்டு, அந்த மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இடத்துல நம்ம வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா சாவி எங்காவது எடுத்து போட்டுருவாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இடம் மாதிரி வைப்போம். சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ சீக்கிரமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரே இடத்துல வச்சோம் அப்படின்னா எல்லாருமே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை நீங்கள் விண்டோவில் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கை எட்டாத தூரத்தில் பார்த்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீரோவில் கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். பீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டோரில் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. அந்த இடத்துல நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி பின், அதுக்கப்புறம் நம்ம ரப்பர் பேண்ட், அதுக்கப்புறம் ஸ்லைட் பின், சேஃப்டி பின், இந்த மாதிரி நமக்கு மிஸ் ஆகக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீரோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். எத்தனை ஸ்பேஸ் இருக்கோ அத்தனை ஸ்பேஸ்லேயே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய பொருளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. மிஸ் ஆகக்கூடிய நிறைய பொருள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஐடி கார்டு, அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு, இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்க்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம தூங்க போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த சிங்க்குடைய அந்த ஓட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சியெல்லாம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக வந்து டெட்டால் ஊற்றிட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை நல்லா உருட்டிட்டு நல்லா வந்து டைட்டாக வச்சு நல்லா அடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பூச்சி, கரப்பாம்பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும். அந்த மாதிரி வந்தால் கூட அந்த பேப்பர்லேயே ஒட்டிக்கும். மார்னிங் வந்து எடுத்து போட்டுட்டு சிங்க்கை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மள பல பேர் வந்து செய்கிற தப்பே இதுதான். பூரி சுடுறதுக்கு வந்து நம்ம அதிகமான அளவில் எண்ணெய் எடுப்போம். அந்த எண்ணெயை வந்து எடுத்ததுக்கப்புறமா பூரி சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம அகைன் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது. கரெக்டாக வந்து இந்த டம்ளரில் நான் 3/4 டம்ளர் அளவுக்கு தான் நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். இந்த ஆயிலில் வந்து லைட்டாக வந்து சால்ட் தூவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூரியை ஒன்றா போட்டுட்டு லைட்டாக வந்து நம்ம டிப் பண்ணாலே போதும். பூரி வந்து நல்லா உப்பி வரும். மேலால் வந்து எண்ணெயை வந்து தெளித்து விட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பூரி வேணாலும் சுட்டு எடுத்துடலாம். இதுக்காக நீங்கள் லிட்டர் கணக்கில் வந்து எண்ணெயெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சில பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பூரி சுடுறதுக்கு நிறைய வந்து எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து ரீயூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து நமக்கு சின்ன டம்ளர் அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். நம்ம எவ்வளோ பூரி வேணாலும் சுட்டு எடுத்துடலாம். லைட்டாக வந்து ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் உப்பை வந்து லைட்டாக தூவி விட்டுருங்க. தூவி விட்டதுக்கப்புறமா பூரியை வந்து ஒன்றா போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பூரி சுட்டு எடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பூரி சுட்டு எடுத்துருக்கேன்ட்டு. எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட வத்தாது. நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதுலேருந்து கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கும். அப்படியே இருக்கும் எண்ணெய். அதே போல் பூரியில் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூரி மாவு பிசையும் போது நம்ம கொஞ்சமாக வந்து ரவை சேர்த்துப்போம். அந்த மாதிரி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது கூடவே இந்த டிப்ஸே நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த 3/4 டம்ளர் ஆயில் யூஸ் பண்ணி நான் 12 பூரி கிட்ட போட்டு எடுத்திருக்கேன். ஆயிலும் பார்த்தீங்கன்னா அதே அளவு தான் இருக்குது. கொஞ்சமாக தான் கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கமலா ஆரஞ்சு பழத்துடைய தோலை தான் நான் எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருக்கும் போது நீங்கள் பார்த்து எடுக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். உரிக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்ல ஒரு மெல்லிசான நைஸான கிளாத்தில் நடுவில் வச்சு நல்ல மூட்டை போல் டைட்டாக கட்டி எடுக்க போகிறோம். நீங்கள் எடுக்கிற கிளாத்தை மூக்கில் வச்சு நல்லா ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்போ உள்ளே இருக்கிற அந்த தோளுடைய வாசனை நல்லா வரணும். அந்தளவுக்கு நல்ல நைஸான மெல்லிசான கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு நூல் வச்சு நல்லா டைட்டாக மூட்டை போல் கட்டி எடுத்துக்கலாம். கட்டி எடுத்ததுக்கப்புறமா மூக்கில் வச்சு ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அதோடைய வாசனை வந்து நல்லா வரணும். இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் குட்டியாக அதிகமாக கொசுக்கள் எங்கெல்லாம் சுற்றுதோ அந்த இடத்துல நம்ம கட்டி விட போகிறோம். அந்த மாதிரி கட்டி விடுறப்போ கொசுக்கள் வந்து இடம் தெரியாமல் ஓடி போயிடும். இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருக்கும் போதே நீங்கள் யூஸ் பண்ணால் தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப்புக்கு கீழே வந்து கட்டி விட போகிறேன். சிங்கில் சம்டைம்ஸ் டேப்புக்கு கீழேலாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக அதிகமாக கொசுக்கள் சுற்றும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம கட்டி விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிச்சனில் விண்டோவில் கூட நீங்கள் இந்த மாதிரி கட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி கட்டி தொங்க விடுறப்போ அதோடைய வாசனைக்கு அந்த கொசுக்கள் வந்து காணாமல் போயிடும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சு பழத்துடைய தோலை வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக்கி அதை நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் கூட அதை நல்லா வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ரெமெடியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்துடைய தோலை இந்த மாதிரி பின்பக்கமாக திருப்பி சிங்குடைய ஹோல்ஸில் அடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொசுக்கள் வந்து வராமல் இருக்கும். எப்போல்லாம் வந்து அந்த பழம் வாங்குறோமோ அப்போல்லாம் வந்து இந்த டிப்ஸை வந்து நம்ம செய்யலாம். அதே மாதிரி அந்த ஆரஞ்சு பழத்துடைய தோலை லைட்டாக வந்து தண்ணியில் நினச்சிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தோலை வச்சு நல்லா சிங்க் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி கழுவிட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். சிங்க்கும் நல்லா பார்க்க புதுசாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் நான்வெஜ் செய்கிற சமயத்தில் இந்த ஆரஞ்சு பழத்துடைய தோல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நான்வெஜ் ஸ்மெல் சுத்தமாக இருக்கவே இருக்காது. சிங்க்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அந்த ஸ்மெல்லாம் வராமல் நல்லா புதுசு போல் இருக்கும்.
நீங்கள் நான்வெஜ் சமைக்கிற டைமில் இந்த பழத்துடைய தோல் இருந்துச்சு அப்படின்னா லெமனுக்கு பதிலாக இந்த பழத்துடைய தோலை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா சிங்கை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி அந்த நான்வெஜ் ஸ்மெல் சுத்தமாக வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். முட்டை வாங்கினதுமே இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு சேஃபாக வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையில் லைட்டாக வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயிலாக இருந்தாலும் லைட்டாக வந்து மேலால் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தடவிட்டு நீங்கள் அதிகமான அளவில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால எறும்புகள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்காக 2 கிராம்பு வந்து உள்ளே போட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரையை வந்து நம்ம என்னத்தை பாதுகாப்பாக வச்சிருந்தாலும் எந்த இடத்துல வச்சிருந்தாலும் எறும்புகள் எப்படி தான் தேடி வருதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்போ 4 கிராம்பு வந்து உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிராம்புடைய வாசனைக்கு எறும்புகள் வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமான அளவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ இந்த டிப் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வீட்டில் வந்து நீங்கள் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தோட அந்த உணவுகளையும் அப்படியே வச்சுட்டு போயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல அதிகமான அளவில் ஈக்களோ இல்லை கொசுக்களோ மொய்க்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா கருவேப்பிலை இலைகளை ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 பக்கமும் கார்னரில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஈக்களோ கொசுக்களோ வராமல் தவிர்க்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதினா இலைகளை நிழலையே நல்லா காய வச்சு நல்லா பொடியாக்கி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்போ அதை கொஞ்சமாக எடுத்து அது கூட சால்ட் சேர்த்து டெய்லி பல் துளைக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பல்ல ஏற்படுற வலி கூச்சம் இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலையும் ஜீரகத்தையும் சமமான அளவில் எடுத்து அம்மியில் வச்சு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி அம்மி இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அதிகமான அளவில் வயிற்றுப்போக்கு இருக்கிற டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உடனே சரி பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இயற்கையான முறையில் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கொசுக்களை எப்படி விரட்டி அடிக்கலாங்கிறத பார்க்கலாம். லெமனை 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி கிராம்பு வந்து ஃபுல்லாக சுற்றி குத்தி விட்டுக்கோங்க. எந்த இடத்துல அதிகமாக கொசுக்கள் இருக்கோ அந்த இடத்துல வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கொசுக்கள் வந்து இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். கொசுக்களுக்கு இந்த லெமன் கிராம்பு இது 2 வாசனையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் இது 2 நம்ம சேர்த்து வைக்கிறப்போ கொசுக்கள் வந்து இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். 6 7 பற்கள் பூண்டை தோலோடு சேர்த்து நல்லா இடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம். இது கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பூண்டுடைய வாசனை நல்லா வந்து மூக்குக்கு வந்து நெடியேற மாதிரி இருக்கும். அந்த நெடிக்க வந்து பார்த்தீங்கன்னா பாதி கொசுக்கள் வந்து அப்படியே செத்து போயிடும். ஒரு சில பேருக்கு அந்த நெடி வந்து பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அந்த நெடி வந்து காணாமல் போயிடும். பூண்டுடைய தண்ணி வந்து ஆறுற வரைக்கும் பூண்டு வந்து உள்ளே இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறமா தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலுடைய மூடியில் ஓட்ட போட்டுட்டு அதில் இதை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து எந்த இடத்துலலாம் வந்து கொசுக்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கொசுக்கள் வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அந்த இடத்துல வந்து கொசுக்கள் வந்து பார்த்திங்கன்னா செத்து அப்படியே விழுந்து கிடக்கும். அதை நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். இந்த நெடிக்கு கொசுக்கள் வந்து சுத்தமாக வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது ஸ்ப்ரே பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து வரக்கூடிய அந்த பூண்டுடைய ஸ்மெல்லானது கொசுக்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் அந்த இடத்துல கொசுக்கள் இருந்தாலும் செத்து போயிடும். அதே மாதிரி கொசுக்கள் வரணும்னு நினச்சாலும் இந்த ஸ்மெல்லுக்கு வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தொடச்சி விட்டுறலாம். ஆனால் அந்த வாசனைக்கு மட்டும் கொசுக்கள் வரவே வராது. அதுக்கு மட்டும் அந்த வாசனை வந்து இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேனெல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய மூடியை வந்து தூக்கி போடாமல் துணி காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்பு வந்து பத்தாத டைமில் இதை யூஸ் பண்ணி கூட நம்ம கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம காய போட்டுக்கலாம். நான் வந்து துணி ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிப்பு மாதிரி பின் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் உங்கள் வீட்டுக்கு கொசுவத்தி காயெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் வாங்கி நம்மளோட உடலுக்கு உபாதைகளை நம்மளே ஏற்படுத்திக்க வேணாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற கொசுக்களை நீங்கள் ஒழிச்சு கட்டிடலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். 10 பைசா கூட செலவில்லாமல் வீட்டில் இருக்கிற கொசுக்களை எளிமையான முறையில் எப்படி விரட்டி அடிக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே இயற்கையான முறையில் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கொசுக்களை எப்படி விரட்டி அடிக்கலாம் அப்படிங்கிறத நிறைய டிப்ஸாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஏதாவது ஒரு டிப்ஸ் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.